அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நமஸ்காரங்கள். எப்போ நான் வகுப்பு ஆரம்பிச்சாலும் முதல்ல நம்ம வணங்கக்கூடியது நமது மூலிகைகளுக்கெல்லாம் அரசரான அருகம்பிள்ளை வணங்கி, சித்தர்களுக்கெல்லாம் அரசரான அகஸ்தியர் மாமுனிவரை வணங்கி, இந்த பூமி தாயை வணங்கி, இந்த மூலிகைகள்லாம் கொடுக்கக்கூடிய விவசாய பெருமக்களை போற்றி இந்த வகுப்பை இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். இந்த வகுப்புல இன்னைக்கு என்ன தொகுப்புன்னு கேட்டீங்கன்னா, டிரான்சிலிட்டிஸ், அதாவது ஒவ்வாமை, தொண்டையில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை, அதனால் ஏற்படக்கூடிய என்ன ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தொண்டையினுடைய ஒரு அற்புதமான பகுதியை நம்ம பார்த்துருவோம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், இதான் இப்ப நல்லா பாத்தீங்கன்னா இங்கதான் தெரியும். இதான் நம்ம தொண்டையினுடைய அமைப்பு, இப்படிதான் இருக்கும், எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் காமிச்சேன். இந்த தொண்டையினுடைய அமைப்பு இப்படிதான் இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளர ஒரு 2 சின்னதா கட்டி மாறி இருக்கும். அதுதான் டான்சில்ஸ் அப்படிங்கிறது. டான்சிலிட்டிஸ் அப்படிங்கிறது அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை டான்சிலிட்டிஸ் அப்படிம்போம். இப்ப 2க்கும் உள்ள விவரம் புரிஞ்சிட்டோம். இப்ப இந்த தொண்டையில ஏன் அந்த ஒரு கட்டி இருக்கு, அதாவது அந்த ஒரு தடிப்பமான பகுதி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். அப்ப சிந்திக்கும் போது, அதாவது ஒரு பெரிய வீடு இருக்கு, அதுக்கு ஒரு பாதுகாவலர் கண்டிப்பா போட்டாகணும். ஒரு பெரிய அதிகாரிகள் போறாங்க, கலெக்டர் போறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கூட ஆளுங்க போட்டாகணும், போய் தான் ஆகணும். இந்த மாதிரி நம்ம உடலுக்குள்ளர ஏற்படக்கூடிய, அதாவது தூசினாலையும் அலர்ஜி, ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய அலர்ஜி நமக்குள்ளர அந்த தொண்டையில தாக்கும் போது இந்த 2 சுரபிகள் என்ன பண்ணோம், பாதுகாப்பா நமக்கு இருக்கும். அதுதான் அந்த சுரபியினுடைய டிரான்சிஷனுடைய முதல் வேலை, பாதுகாப்பை நமக்கு கொடுக்கக்கூடியது. அது ஒரு பாதுகாவலர்னே சொல்லலாம். அதனாலதான் இப்ப வந்த ஒரு தொற்று நோய்க்கு கூட மாஸ்க் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாஸ்க் இன்ட்ரோடக்ஷன் பண்ணி விட்டாங்க. அந்த தொற்று இந்த கிருமிகளை நம்மால் பாதிக்கும் பாக்டீரியா அல்லது வைரஸ் 2 முறையில பாதிக்கக்கூடியதுனால நமக்கு அந்த மாஸ்க் போடுக்க சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இதுலயே என்ன சுரப்பி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மூக்குல கூட சுவாசத்தினுடைய இங்க ஒரு சுரப்பி இருக்கும். அதுவும் தடிப்புத்தன்மை ஏற்படும். அலர்ஜி ஆயிட்டா, ஒவ்வாமை ஆயிட்டா தடிப்புத்தன்மை ஏற்படும். இங்க இருக்கிற மாதிரிதான் இந்த சுரபியும் கூட. இந்த சுரபி எதனால பாதிக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம உடலுக்குள்ளர தேவையான எதிர்ப்பு சக்திகள் முதல்ல இல்லைன்னா இந்த தொண்டையினுடைய ஒரு டிரான்சிஸ் பாதிக்கப்படும். 2வது விஷயம், இது அதிகமா பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஒரு 12 வயசுக்கு கீழே தான் ரொம்ப பாதிக்கப்படுவார்கள். ஏன் அவங்களுக்கு மட்டும் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி உடலில் கம்மியாக இருக்கும். அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல கம்மியா இருக்கும். அப்ப இந்த டிரான்சிஸ் என்ன ஆகும், தன்னுடைய வேலைக்கு மீறி அது செயல்பட முடியலன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், புண்ணாயிடும், இல்லைன்னா சீல் பிடிச்சுக்கும், இல்லைன்னா கட்டி மாதிரி உள்ளர 2 கட்டி இந்த சைடு இருக்கும். ஒரு சின்ன அரைநெல்லிக்காய் பெருசு இருக்கும். நல்லா தொண்டை ஆண் பார்த்து அமுக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 சைடு கட்டி பெருசா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கொப்பளமா, அதாவது ஒயிட்டா கூட புண்ணா இருக்கும். அப்ப அதனுடைய பாதுகாப்பு தேவை அதிகமா இருக்கிறதுனால அது என்ன ஆயிடுது, இப்ப நகத்துல ஒரு ஸ்தலம் பிடிச்சிட்டு, அந்த ஸ்தலம் பிடிச்சிட்டுன்னா கம்கட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கட்டி, நிணநீர் கட்டி இருக்கும். அது போல நம்மளுடைய நுரையீரலில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், அந்த தொற்று தாங்க முடியாதனால் இங்கே அது கட்டிக்கொள்ளும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப டான்சில்ஸ்ல இந்த அலர்ஜி, ஒவ்வாமையினால் வரக்கூடிய ஒரு விதமான பாக்டீரியாவாலையும் வரலாம், வைரஸ்னாலையும் வரலாம். அப்ப இது எப்படிலாம் வரும்னு கேட்டீங்கன்னா, அதிகமா சாக்லேட் சாப்பிடுற குழந்தைகளுக்கு இந்த டான்சில்ஸ் வரும்.
அதிகமா சிக்கன் சாப்பிடுற குழந்தைகளுக்கும் இந்த டான்சில்ஸ் வரும். அப்புறம் ஐஸ் வாட்டர், அதாவது கூலிங் பிரிட்ஜில் வச்சிருக்க எது சாப்பிட்டாலும் இது எல்லா குழந்தைகளுக்கும் வரும்னு சொல்ல முடியாது. நான் சொன்னது போல அந்த எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்க குழந்தைகளுக்கு மட்டும் இந்த தொண்டை நோய், அதாவது அந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகும். இது தொண்டை அடைப்பானும் கிடையாது, ஆனா வலி எடுக்கும், இருமல் இருக்கும். அதுக்குதான் இப்ப நம்ம மூலிகை மருந்துகளை என்ன பயன்படுத்தலாங்கிறத பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இதனுடைய முறைகள் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு அப்புறம் மருத்துவத்துக்கு நம்ம வந்துடும். புரியுதுங்களா? அப்ப பார்க்கும்போது இது வந்து புண்ணாயிடும், அப்படியே இப்ப பெருசாயிடும். அதை நம்ம என்ன பண்றோம், ஒரு மருத்துவத்தை போய், அதாவது அலோபதி மருத்துவத்தை பார்க்கும்போது இது உள்ளர பெருசாயிட்டு இதை கட் பண்ணி எடுத்தா அவனு 2 சைடும் டான்சில்ஸ் இருக்கு அதிகமா அப்படின்னு சொல்லி எடுக்கணும்னு முயற்சிப்பாங்க. அது தேவையில்லை. முதல்ல அந்த எண்ணத்தை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். மறுபடியும் கட் பண்ணா ஏன் மறுபடியும் அந்த அலர்ஜி வராதா? வரும், மறுபடியும் அந்த வீக்கம் வரும். அப்ப அந்த அலர்ஜி நமக்கு வந்துட்டு தான் இருக்கும். அப்ப ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கட் பண்ணி எடுக்க முடியாதுல்ல. அப்ப அதுக்கு என்ன மூலிகை நம்ம பயன்படுத்தலாங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதனுடைய ஒரு தத்துவமான தொகுப்பு தான் இந்த தொகுப்பு, டான்சில்ஸ் தொகுப்பை நம்ம எடுத்திருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது எதனால வருதுங்கிறத நான் நல்லா சொல்லிட்டேன். இதுக்கு என்ன மூலிகைங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். அப்ப ஆப்ரேஷன்ஸ், அதாவது அது சதையை கட் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இது எடுக்கணுங்கிற ஒரு தீர்மானம் எப்ப வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் நான் சொல்றேன். ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துல 6 வாட்டி 7 வாட்டி இது மாதிரி தொண்டையில வீக்கம் வந்து அந்த அலர்ஜி மறுபடியும் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சுன்னா அந்த சுரப்பியினுடைய தாக்கம் சரியான வேலை செய்ய முடியல. அப்ப என்ன பண்ணணும், அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறத லைட்டா ஆப்ரேஷன் எடுத்துட்டு உள்ள இருக்க ஸ்டீல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு தேவையான பாதுகாப்பு தானா தேடிக்கும். அது உடனே பண்ணக்கூடாது. 2 வருஷம் 3 வருஷம், வருஷத்துக்கு 2-3 வாட்டி இந்த மாதிரி ஒரு தொண்டையில டான்ஸ், அதுதான் என்னதுனால வருதுங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு நான் ஐஸ் வாட்டர் சாப்பிட்டேன், தொண்டை கட்டிக்குச்சு, சாக்லேட் சாப்பிட்டேன், தொண்டையில இது மாதிரி புண்ணாயிட்டு, அல்லது ஏசி ரூம்ல இருந்து ஏசினால இது மாதிரி ஆயிட்டு அப்படிங்கிற போது எதனாலங்கிறத பார்த்துட்டு நம்ம தவிர்த்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த வைரஸ் நம்மளை தாக்காது, பாக்டீரியா நம்மளை தாக்காது. இது உறுதி கூட. இதனால என்ன சார் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் இது வளர்ந்துகிட்டே வரும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஈஸ்னோபிலியா கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப என்ன நுரையீரல்ல இழப்பு ஏற்படும், குத்து இருமல் ஏற்படும். அதாவது உள்ள பாத்தீங்கன்னா உள்நாக்கு வளர்ந்துருக்கு அப்படிம்பாங்க. இதனாலதான் அந்த உள்நாக்கு வளர்ந்திருக்கும் போது இந்த குத்து இருமல் ஏற்படும், பேச்சுகள் தடுமாற்றங்கள் ஏற்படும், அதாவது வெப்பம் அதிகமாகி காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகும். ஏன்னா அந்த புண்ணு இருக்கு, உள்ளர சீல் இருக்கும். அப்ப அதனால என்ன ஆகும், காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, வலி ஓவராக இருக்கும். இதற்கு சின்ன சின்ன ஒரு மருந்துகளை நான் பயன்படுத்திட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் பார்த்துட்டு திரும்ப அது தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்னா நம்ம அது பண்ணிடுறது சால சிறந்தது. புரியுதுங்களா? ஆனா எடுத்தோன்னா பண்ணக்கூடாது. அதற்கு ஒரு கால அவகாசங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் இதனால உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமா? கண்டிப்பா கிடையவே கிடையாது, 100% கிடையாது. இது ஒரு சாதாரண ஒரு சுரபியினுடைய அந்த பாதுகாவலர் தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி அவர்கிட்ட கிடைக்கல. அப்ப அந்த சக்தியை நம்ம அவருக்கு கொடுக்கிறோம். இப்ப சாதாரண ஒரு பாதுகாவலருக்கு சும்மா வெறும் ட்ரெஸ் மட்டும் போட்டு ஒரு ஸ்டிக் வச்சு நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு உயர் அதிகாரிகள் பாதுகாவலருக்கு என்ன பண்ணுவாங்க, கன் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப அதுக்கு தேவையான பாதுகாவலருக்கு நம்ம தேவையான கன்னுனா இந்த சித்த மூலிகை மருந்துகள். அப்ப அந்த கன்னை நம்ம கொடுத்துட்டோம்னா அவரு கிளியர் ஆயிடுவாரு, அந்த டிரான்சில்ஸ் கிளியர் ஆயிடும். புரியுதுங்களா? இப்படித்தான் நம்ம ஒவ்வொன்றையும் சிந்திச்சிட்டோம் அப்படின்னாவே நோயிலிருந்து ஆரோக்கியமாக வாழலாம். இப்ப இதுக்கு என்னென்ன மூலிகைங்கிறத நான் எல்லா தொகுப்புலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதையும் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் தேன் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் தேன். அடுத்து பாத்தீங்கன்னா திப்பிலி. இது திப்பிலி எல்லா கடைகளையும் கிடைக்கும் திப்பிலி. அதோடு பாத்தீங்கன்னா இது ரொம்ப அபூர்வமா கிடைக்கக்கூடியது, இது எல்லாருமே பயன்படுத்தலாம். இது
வெள்ளை மிளகு பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும். இதுல வால் மிளகு இருக்கு, கருப்பு மிளகு இருக்கு, வெள்ளை மிளகு. இந்த வெள்ளை மிளகு வந்து அவ்வளவு மருத்துவ குணம் உள்ளது. இந்த வெள்ளை மிளகு வந்து பாத்தீங்கன்னா 100 கிராமே 150 ரூபாய் வரும், மேலதான் வரும். அவ்வளவு அதிசயமான ஒரு மூலிகை இந்த வெள்ளை மிளகு. இது எல்லா கடையிலும் கிடைக்கும். ஆனா நம்ம அது கேட்டு வாங்கணும், பார்க்கணும் இந்த மாதிரி வெள்ளையா இருக்கான வெள்ளை மிளகு. வெள்ளை மிளகு நம்ம எடுத்துட்டோம், புரியுதுங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கு, இது எல்லாத்துக்குமே தெரியும், இஞ்சில இருந்து ஏற்படுத்தக்கூடிய சுக்கு. இந்த சுக்கை நம்ம பயன்படுத்துறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி, இஞ்சி இதுக்கு தேவையை பயன்படுத்துறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா பூண்டு, இது எல்லாத்துக்குமே தெரியும், பூண்டு, வெள்ளை பூண்டு, இது பெரிய பூண்டு எடுத்துக்கிறோம். இப்ப இந்த நோயை எப்படி நம்ம குணப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வரும்போது, அதாவது நோய் கிடையாது, இந்த டிரான்ஸ்செல்சின்னு சொல்லக்கூடிய இந்த சதை பகுதிய நம்ம இருமல் வரக்கூடியதும் அது வலி எடுத்துக்கூடியதும் கூடிய அந்த ஒரு அற்புதமான இந்த பாதுகாவலரை நம்ம எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஈஸியான மருந்த மூலிகையை நம்ம உணவுல எடுத்துக்குவோம், முறையில் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் இஞ்சி கொஞ்சம் எடுத்துங்க, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துங்க. இது மாதிரி கல்மம் வச்சுங்க, எல்லா வீட்லயும் கல்மம் இருக்கணும். கண்டிப்பாக நமது சித்த மருத்துவர்கள் இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய இந்த கல்வம் எல்லா வீட்லயும் இருக்கணும், வாங்கி வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலயும் கிடைக்கும். சாதாரணமா அந்த காலத்துல இந்த கல்வத்துலதான் வெத்தலை பாக்கு போட்டு இடிச்சு சாப்பிடுவாங்க, அவங்களால மெல்ல முடியாது. இந்த கல்வம் எல்லா விதத்திலையும் பயன்படுத்தும். இப்ப நான் சொல்ற ஒவ்வொரு நோய்களுக்கும் அந்த மருந்துகளை குணப்படுத்தக்கூடிய மருந்துகளை எப்படி பயன்படுத்துறதுக்கு இந்த கல்வம் பயன்படும். இந்த கல்வத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வீட்டுல பத்திரமா வச்சுக்கோங்க. இது ஒரு தெய்வீகமான நிலை உள்ளது. இந்த கல்வம் தெய்வீக நிலை, சித்தர்கள் பயன்படுத்திய சித்த மருந்துகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கல்வம் இது. இந்த கல்வத்துல என்ன பண்ணுங்க, கொஞ்சோண்டு இஞ்சி போடுங்க. ஃபர்ஸ்ட் சின்னதா சொல்றேன், இஞ்சி போட்டுருங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பூண்டு போடுங்க, ஒரு 4 பல்லு பூண்டு போடுங்க. போட்டுட்டு நல்லா இதை இடிச்சிருங்க, நல்லா இப்படி இடிச்சிடணும். நல்லா இடிச்சுட்டு பாத்தீங்கன்னா நல்லா இப்படி அந்த இடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுங்க, இடிச்சதுக்கு அப்புறம் நல்லா சாறு வந்துடும். சாறு வந்தோடனே இந்த சாறு எடுத்து ஒரு கிண்ணத்துல இப்படி புழிஞ்சுக்குங்க. ஒரு 10 சொட்டு கிடைக்கும், ஒரு 10 சொட்டு சாறு கிடைக்கும். அந்த 10 சொட்டு சாரோட கொஞ்சோண்டு தேன் கலந்துக்குங்க, ஒரு அரை ஸ்பூன் தேன் கலந்துட்டு குழைச்சிட்டு காலையில ஒரு வேளை, இரவு ஒரு வேளை தொடர்ந்து இந்த ஒரு அற்புதமான இந்த அதாவது நான் சொன்ன இந்த இஞ்சியும் பூண்டையும் ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா டிப் பண்ணி எடுத்து சாப்பிட சொல்லி பாருங்களேன். அந்த புண்ணு அப்படியே ஆறும். ஆனா ஒரு வாரம் தொடர்ந்து எடுத்துக்கணும். இந்த இஞ்சி சாருக்கும் இந்த பூண்டுக்கும் இந்த அற்புதமான தொண்டையில வளரக்கூடிய அந்த சதை வீக்கங்கள், உள்ளிருக்கக்கூடிய அந்த வெண்மையான பகுதி, கொப்பளம் சின்ன சின்னதா பெரியா இருக்கும், அது எல்லாமே குணப்படுத்தும். இது உண்மையும் கூட உறுதியும் கூட. பாருங்க, சாதாரண ஒரு இஞ்சி ஒரு பூண்டு எவ்வளவு பெரிய மகத்துவத்தை நம்ம கொடுக்குது பாத்தீங்களா? ஒரு பாதுகாவலருக்கு தேவையான ஒரு கன்னை கொடுக்குது. அப்ப எவ்வளவு சக்தி இஞ்சிக்கும் பூண்டுக்கும் இருக்கு பாத்தீங்களா? அப்ப நம்ம இது ஒரு அற்புதமான மூலிகைய நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி சார் கொடுக்கணும்? 3 வயசுல இருந்து பொதுவாவே கொடுக்க ஆரம்பிக்கலாம். இது டிரான்சிஸ் தான் வந்துடுச்சுங்கிறதுக்காண்டி கிடையாது. சளி பிடிக்காம இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணும். இதை தொடர்ந்து வாரத்தில் இது மாதிரி டிரான்சிஸ் புண்ணு இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து ஒரு 48 நாள் கொடுத்தோம்னா கண்டிப்பா குணமாயிடும். பொதுவா நம்ம இது மாதிரி கல்வம் வாங்கி இது மாதிரி இடிச்சு நம்ம நல்லா புழிஞ்சு காலையில இரவு வாரத்துல ஒரு 3 நாள் இந்த இஞ்சி சாரம் பூண்டு சாரம் கொடுத்துட்டு தேன்ல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்யும். இந்த தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்கள் குணமாகும், சளியும் குணமாகும், இருமல் நிற்கும். இவ்வளவு தூரம் அந்த பூண்டுக்கும் இஞ்சிக்கும் மருத்துவத்தை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து உள்ள மூலிகை நம்ம பார்ப்போம். அடுத்து ஒரு 5 பொருள் எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு, புண்ணு வந்து அதிகமா இருக்கு, வலி அதிகமா இருக்கு, வீக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மருந்தை நீங்க எடுத்துக்கலாம். இது பொதுவாக எடுத்துக்கலாம், இது அதிகமா எடுத்துக்கலாம். அதாவது சுக்கு, ஃபர்ஸ்ட் சுக்கு எடுத்துங்க, சும்மா ஒரு 10 கிராம் எடுத்துங்க போதும். அடுத்து நான் சொன்ன வெள்ளை மிளகு எடுத்துங்க,
அடுத்து திப்பிலி எடுத்துங்க, திப்பிலி இது ஒரு 5 கிராம். அடுத்து ஏல அரிசின்னு கேட்டு பாருங்க, அது கிடைக்கல. ஏல அரிசி எங்க ஏரியாவில் இன்னைக்கு நான் வாங்க முடியல. ஏல அரிசின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். இந்த ஏல அரிசி. தேன் எடுத்துங்க, புரியுதுங்களா? தேன். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, சும்மா ஒரு இளம் வறுவலா வறுத்துங்க. இளம் வறுவலா வறுத்து இதுல போட்டும் பொடி பண்ணிக்கலாம், அல்லது மிக்சியில போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? பொடி பண்ணி அந்த பொடியை வச்சுட்டு அதுல தேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, அதாவது இது எல்லாத்துலயுமே சும்மா ஒரு 3 கிராம் 5 கிராம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இளம் வறுவலா வறுத்துக்க சொல்லியிருக்கேன். அப்பதான் அதுக்குடைய தாக்கம் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்காது. இளம் வறுவலா வறுத்துட்டு காலையில ஒரு ஸ்பூன், நைட்டு ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் அந்த தேன்லயே கலந்து வச்சுக்கணுமா சார்? தேன்ல கலந்து வைக்க கூடாது. இந்த பொடிகளை மட்டும்தான் கலந்து நம்ம ஒன்னா வச்சுக்கணும். அதாவது நான் சொன்ன சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலரசி. முடிஞ்சா அதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப அற்புதமான மருந்து. திப்பிலி எல்லாம் நம்ம சும்மா சாதாரணமா திப்பிலி, அதிமதுரம், கடுக்காய்ப்பொடி இதெல்லாம் ஒரு போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காலையில ஒரு டீ மாதிரி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு எந்த நோயுமே வராது. அப்படியாப்பட்ட ஒரு மூலிகை உள்ளது இந்த திப்பிலி, கடுக்காய், இந்த மிளகு, இந்த சுக்கு, இது எல்லாமே அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அப்ப நம்ம என்ன பண்றோம், இத தேயில காலையில ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டோம்னா இந்த டிரான்சிஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குணமாக இல்ல குணமாயிடும், உறுதியாக குணமாயிவிடும். இது உண்மையும் கூட. இப்ப 2 மூலிகை மருத்துவத்தை பார்த்துட்டோம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப கிராமத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. இந்த வெப்ப காலத்துல அந்த குழந்தைங்க என்ன பண்ணும், அதுங்களுக்கே தெரியாம ஐஸ் நிறைய சாப்பிடும், வெப்பம் தாங்க முடியாம. அப்புறம் பானை தண்ணி கூட ஒரு சில இடத்துல அலர்ஜி ஆகும். சாக்லேட்டுகள் பிரிட்ஜில் வச்சுன்னு சாப்பிடும், இதெல்லாம் தொண்டையில புண்ணாயிடும். இதை விட ஷாம்பு போட்டு குளிக்கிறோம் பாருங்க, அது கூட அலர்ஜி ஆகும். ஒரு சில கெமிக்கல் கலந்த ஷாம்புல கூட தொண்டையினுடைய பாதிப்புகள் ஏற்படும், டிரான்சில்ஸ் வரும், டிரான்சில்ஸ் வரும். அப்ப ஷாம்புல கூட இருக்குன்னா பாத்துங்க. அப்ப எதுல வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். இதை என்ன பண்ணுவாங்க, கிராமத்துல ஒரு சைடு வீங்கிடும். இந்த சைடு பாத்தீங்கன்னா உள்ள இருக்க வீக்கம் அவங்களுக்கு தெரியாது, ஆனா வெளியே வீங்கிக்கும். இந்த வெளியே வீங்கிறது என்ன பண்ணுவாங்க, பொண்ணுக்கு வீங்கி அம்மா வந்துருச்சு, இதுக்கு அம்மா பத்தினி தள்ள வேப்பாளைய கரைச்சி 10 போட்டு இந்த பொண்ணை 1 வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, இந்த பையனை 1 வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்றது, அந்த அம்மா பத்தினி தலையில ஏற்படக்கூடிய, அதாவது வேப்பலையில ஏற்படக்கூடிய கிருமி நாசினி உள்ள இருக்கக்கூடிய அந்த புண்ணெல்லாம் குணப்படுத்தி வீக்கத்தை வடிய ஆரம்பிச்சிரும். இதுதான் உண்மையும் கூட. ஆனா உள்ள இருக்கிறது அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. இது ஏதோ அம்மை நோய் போல இருக்கு, பொண்ணுக்கு வீங்க அம்மை, பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்னு பாதுகாப்பா வைக்கும் போது அந்த 10 போடும் போது அவங்களுக்கு அந்த வீக்கம், எதிர்ப்பு சக்தி. உங்களுக்கு எல்லாமே தெரியும், வேப்பிலை அருமையான கிருமி நாசினி. அதனாலதான் வேப்பிலை வீட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான நாட்கள்லாம் சொறி விடுறோம். ஏன்னா ஏதாச்சும் எதிர்ப்பு சக்திகள் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற முன்னாடி வேப்பிலையை சொறி விடுறோம். அதுலயும் வாரத்துல ஒரு நாளைக்கு வேப்பிலைய முன்னாடி வீட்டுல சொறி விடுறது, அம்மா வந்திருக்க வீட்டுலதான் சொருவணுங்கிறது எல்லாம் விதி கிடையாது, பொதுவாகவே சொறி விடலாம். வேப்பிலையினுடைய மகத்துவம் கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி. எப்படி இப்ப ஒரு சாணம் கரைச்சி நம்ம வீட்டுக்கு முன்னாடி தெளிச்சாங்க அந்த காலத்துல எல்லாம், கிருமி நாசினி உள்ள வரக்கூடாதுன்னு, அது போல வேப்பிலைக்கும் அந்த சக்தி உண்டு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப பார்த்துட்டோம், இந்த பொண்ணுக்கு வீங்கி அம்மா வந்துருச்சு, இந்த குழந்தைக்கு அம்மா பட்டிருக்கு, அப்ப இதை நம்ம தடவி போட்டுள்ளான்னு போடும்போது அந்த வீக்கம் தானாக விடிஞ்சு விடும். புரியுதுங்களா? இதெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு மருந்து இன்னொன்னு இருக்கு. நம்ம வீட்டுல கல் உப்பு நிறைய இருக்கும். ஏன்னா உப்பு ஒவ்வொரு தொகுப்புலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா உப்பு இல்லாதது எதுவுமே நமக்கு நல்லா இருக்காது, நல்லாவே தெரியும். உப்பில்லா பண்டம் குப்பையிலன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி மருத்துவத்துக்கும் உப்பு உண்டு, உப்பின் குணம் மாற்ற முடியாது. தேனின் குணத்தையும் எந்த காலத்திலும் எதோட சேர்த்தாலும் மாற்ற முடியாது. அதே போலதான் உப்பின் அந்த சுவை எந்த சாப்பாட்டுல போட்டாலும் அந்த உப்பின் சுவை மாறாது. புரியுதுங்களா? அப்ப உப்புக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அந்த உப்பை என்ன பண்ணணும், சுடு தண்ணியில போட்டு நல்லா தொண்டைக்குள்ளார வச்சுட்டு பபிள் பண்ணி, அதாவது நல்லா பபிள் பண்ணி
அப்படியே கீழே துப்பிடணும், உள்ளர கொண்டு போக கூடாது. புரியுதுங்களா? அதை என்ன பண்றது, உள்ளர கொண்டு போக கூடாது, நம்ம வெளியில துப்பிடணும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 வேலை செய்துட்டு வந்தோம்னா இந்த டிரான்சிஸ் தொண்டை புண்ணு கொஞ்சம் ஆறி வந்துடும். அதே தண்ணி என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் சுடு தண்ணியில இளம் தண்ணி அது மாதிரி துணியில என்ன பண்ணணும், அந்த தண்ணியை பிடிச்சி இப்படி ஒத்தரம் கொடுத்துக்கணும். இந்த சைடு 2 தொண்டை வெளியே இருக்க பக்கம் பார்த்தீங்களா, இப்படி ஒத்தரம் கொடுத்துக்கணும். இப்படி ஒத்தரம் கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக இதனுடைய ஒரு முறையிலும் அந்த பபுள் பண்ணி துப்புற முறையிலையும் அந்த வீக்கம் வடியும். இதுவும் நாம் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு மருத்துவம் தான். இதுக்கு நம்ம தேடிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் முக்கியமாக என்ன பண்ணணும், அவங்க என்ன ஒத்துக்கலையோ அதை உணவை நிப்பாட்டணும். உறுதி, அதுதான் உண்மையும் கூட. திரும்ப திரும்ப நான் அதை சாப்பிட்டுட்டே இருக்கேன், எனக்கு வந்துட்டே இருக்குன்னா வரதான் செய்யும். இப்ப ஷாம்பு போட்டு குளிக்கணும்னு சொன்னேன், பேஸ்ட்ல கூட வரும். ஒவ்வொரு பேஸ்ட் பல்லு விளக்குறோம் பார்த்தீங்களா, பேஸ்ட், அந்த பேஸ்ட்ல கூட இதெல்லாம் உதடெல்லாம் புண்ணாயிடும், உள்ள கூட புண்ணாயிடும். அதனாலதான் பல மூலிகைகள் கலந்த பேஸ்ட் கூட பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கெமிக்கல் கலந்த பேஸ்ட்டை விட மூலிகைகள் பேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், அது புண்ணாவாது. சார் வயிறு புண்ணா இருந்தா தொண்டையில புண்ணு வருங்கிறாங்களே, அதுதான் உண்மையா, இல்ல வயிறு புண்ணுக்கும் இந்த டிரான்சிஸுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எல்லாருமே இது கேட்கக்கூடிய கேள்விதான். கண்டிப்பா இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு 5 வயசு குழந்தைக்கு டிரான்சிஸ் வருது, அதுக்கு எப்படி வயிறு புண்ணு ஆகும்? கிடையாது. அப்ப வயிறு புண்ணுக்கும் இந்த டிரான்சிஸ்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு 12 வயசுக்கு மேல ஒரு சில குழந்தைகளுக்கு வயிறு புண்ணு ஏற்பட்டால் தொண்டையில தான் புண்ணு வரும். அதாவது நாக்கு பக்கம் உதடு பக்கம் தான் இந்த உதடு பக்கம் புண்ணு வரலாம். அதுக்கும் டிரான்சிஸ் சம்பந்தமே கிடையாது. வயிற்று புண்ணுக்கும் டிரான்ஸ்லிட்டிஸ்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது ஒரு ஒவ்வாமை, ஒரு பாக்டீரியா அல்லது வைரஸ் தாக்கக்கூடிய ஒரு விதமான தாக்கம் தான். அதை நம்ம பகுத்து புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இப்ப நம்ம அந்த கொரோனா காலத்துலதான் மாஸ்க் போடணுங்கிற கண்டிஷன் கிடையாது. இப்ப ரொம்ப மாசு நிலைமை ரொம்ப போயிட்டு இருக்கு. மாசுகள் எப்படியாப்பட்ட நிலையெல்லாம் போயிட்டு இருக்குங்கிறத நான் சொல்ல முடியல, அப்படி போயிட்டு இருக்கு. பயங்கர துர்நாற்றங்கள், ரோட்ல போயிட்டு இருக்கும் போதே அவங்களுடைய உமிழ்நீரை துப்புறது, இந்த மாதிரிலாம் நிறைய. அப்ப பொதுவாவே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாஸ்கை யூஸ் பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது வேற தொற்றுகளிலிருந்து கூட நம்ம காப்பாற்றி கொள்ளக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்கு மாஸ்க் போடுறதுனால. மாஸ்க் போட்டா மூச்சு விட முடியாது சார், சிரமமா இருக்கு, தேவைப்படும் போது கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க, தேவைப்படும் போது மாஸ்கை போடுங்க, தப்பு கிடையாது. இப்பயும் மாஸ்கை யாரும் போட வேணாம்னு சொல்லி எந்த விதமான தீர்மானத்துக்கும் வரல, போடதான் சொல்றாங்க. ஏன்னா அடுத்து இன்னும் நிறைய வைரஸ்கெல்லாம் தாக்கக்கூடிய சக்திகள் இருக்கு, அதனால மாஸ்க் போடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், மாஸ்க் பயன்படுத்தல தப்பு கிடையாது. இதனால் தொண்டைக்கு பாதுகாப்பு அதிகமாக ஏற்படும். புரியுதுங்களா? இப்ப நம்ம பார்த்துட்டோம். இப்ப அற்புதமான மூலிகை பார்த்திருக்கோம். அதாவது இஞ்சி சாறு பார்த்தோம், பூண்டு பார்த்தோம், அப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளை மிளகு பார்த்திருக்கோம், சுக்கு பார்த்திருக்கோம். இது தனி, இது தனி. புரியுதுங்களா? இது தனியா இடிச்சு நம்ம தேன்ல எடுத்து கொடுக்கறது, இது தனியா எல்லாம் வறுவலா வறுத்து பொடி பண்ணி வீட்டுல வச்சுக்கிறது. அதாவது ஏலரசி, அப்புறம் சுக்கு, திப்பிலி, நான் சொன்ன அந்த வெள்ளை மிளகு, இது எல்லாமே எடுத்து வச்சுட்டோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு இயற்கையான மூலிகை நமக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து எல்லாத்துக்கும் இருமல், குத்தி குத்தி இருமல் வந்துட்டே இருக்கும்பாங்க. இந்த தொண்டைனால ட்ரை காஃப் வரும், வறட்டு இருமல் வரும். ஒரு சில நேரத்துல அந்த வறட்டு இருமல் திக்குமுக்கள் ஆயிட்டு போயிடும். இதுக்கு ஒண்ணுமே வேணாம், நம்ம கடுக்காய் கிடைக்குது பாத்தீங்களா, கடுக்காய், அந்த கடுக்காயை வாங்கிட்டு வந்து அந்த மேல இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த கடுக்காய் உள்ள இருக்க விதையை நம்ம போட்டு கொஞ்சம் மென்னு 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 அந்த உமிழ்நீரை மட்டும் இறக்கிக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கடுக்காய் அந்த விதையினுடைய அந்த லேசா கசப்பா இருக்கும், ரொம்ப கசப்பு இருக்காது, அப்படியே உமிழ்நீரை மட்டும் இறக்கிட்டு வந்தோம்னா வாரத்துல ஒரு நாள் கூட இந்த குத்து இருமல் இருக்கவங்க செய்யலாம். அல்லது தொடர்ந்து இருமல் வந்துட்டே இருக்குன்னா ஒரு வாரம் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. இது இயற்கை மூலிகை. கடுக்காயை வாங்கிட்டு வந்து அந்த தோலை நீக்கி விட்டு கடுக்காய்க்குள்ள இருக்க அந்த விதையை எடுத்து நாம் மென்று அந்த உமிழ்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி
துப்பிட வேண்டும். இது ஒரு அற்புதமானது, ஒரு எளிமையானதும் கூட. இதை நம்ம பயன்படுத்தலாம். கடுக்காய் எல்லா பக்கமும் கிடைக்கும். கடுக்காய் நம்மளுடைய பல்லுக்கெல்லாம் கடுக்காப்பொடி போட்டு பல் விளக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு அருமையா இருக்கும். கடுக்காப்பொடி அவ்வளவு நல்லா இருக்கும். கடுக்காப்பொடி, கருவேலப்பட்ட பொடி, இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை. அப்ப நம்ம இதை எடுத்துக்கிறோம். அப்புறம் இன்னொரு, அதாவது இதே இருமலுக்கு, இந்த குத்து இருமலுக்கு, இந்த தொண்டையில ஏற்படக்கூடிய டிரான்சிஷனால் வரக்கூடிய புண்ணு, அந்த இருமலுக்கு என்ன பண்ணணும், மாதுளம்பழச்சாறு சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்துங்க. மாதுளம்பழச்சாறு, நான் சொன்ன இஞ்சி சார் ஒரு ஸ்பூன் எடுத்துங்க. தேன் தேவையான அளவு எடுத்துங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிப் பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இருமல் நிற்கும். கண்டிப்பாக நிற்கும். ரொம்ப நேரம். இது யாருக்கு சார்? 3 வயசுல இருந்தே கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இது ரொம்ப எளிமையான மருந்துகள் தான், ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான மருந்துகள் கூட. சார் மாதுளம்பழம் சாப்பிட்டோம்னா சளி பிடிக்குமே, ஒரு ஸ்பூன் தான் எடுத்துக்க போறோம். அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அந்த மாதுளம்பழத்தை கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல போட்டுருங்க. அந்த மாதுளம்பழம் விதைய மாதுளம்பழத்தை போட்டுருங்க, உடனே அதனுடைய கூலிங் தன்மை குறைஞ்சு போயிடும். அப்ப அந்த ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இஞ்சி சாறு கொஞ்சம் எடுத்துக்கிறோம். எல்லாமே இந்த கல்வத்தில் போட்டு கூட நசுக்கிக்கலாம். இஞ்சி சாறு, அந்த மாதுளம்பழம் எல்லாத்தையும் போட்டு நசுக்கி அதையும் அப்படியே புழிஞ்சு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துட்டு அரை ஸ்பூன் தேன் கலந்து நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலயும் இருமல் குணமாகும். ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை இந்த மூலிகைகள் எல்லாம். இப்படி எடுத்துக்கிட்டோம். இது எல்லாத்துக்கும் விட, ஐயா நான் இரவு நேரத்துல நான் படுக்கிறேன், தூங்க முடியல, குத்து இருமலா வந்துட்டு இருக்கு, நான் சிறப்பு கொடுக்குறாங்க குடிச்சு பாக்குறேன், அது வயிறு தான் புண்ணாகுது, ஆனா இருமல் நிக்கிற மாதிரி தெரியல, கொஞ்ச நேரம் தூக்கம் வருது, திரும்ப இருமல் வந்துருது அப்படின்னா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த சுடுதண்ணியில ஓம் பண்ணிட்டு, அதாவது நல்லா சுடுதண்ணியில போட்டு நல்லா பபுள் பண்ணி கீழே துப்பிட்டு உடனே என்ன பண்ணுங்க, நல்லா இவ்வளவு புழுங்கல் அரிசி எடுத்துக்குங்க. ஒரு 5 வெள்ளை மிளகு எடுத்துங்க, இல்லைன்னா வால் மிளகு கிடைச்சா நல்லது, இல்லைன்னா சாதா மிளகு கிடைச்சா நல்லது. ஆனா இதுல எல்லாம் எப்பவுமே வீட்டுல வச்சிருந்தா நல்லது. இந்த வால் மிளகு, இஞ்சி, சுக்கு, இந்த மாதிரி நான் திப்பிலி, அதிமதுரம், அப்புறம் நான் சொன்னது போல இந்த கடுக்காய்ப்பொடி, ஜாதிக்காய், இதெல்லாம் வீட்டுல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எளிமையான மூலிகைகள், இதெல்லாம் எல்லா கடையிலையும் கிடைக்கும். அப்ப என்ன பண்றோம், அந்த கொஞ்சோண்டு புழுங்கல் அரிசியும் கொஞ்சம் மிளகும் எடுத்துட்டு இப்படி வாயில நான் சொன்னது போல இந்த எப்படி கடுக்காய் பொடியை கடுக்காய் அந்த விதைய மென்னு கொஞ்சமா இறக்குறோமோ, அதே போல நாக்குல கொஞ்சம் அடக்கிட்டு அப்படியே அந்த உமிழ்நீரை மட்டும் மென்னு முழுங்கிடக்கூடாது. எதுக்கு புழுங்கல் அரிசி வைக்கணும்னா உஷ்ணத்தை கொடுக்கும். அதோட மிளகு சேர்க்கும் போது காட்டம் நமக்கு கிடைக்காது. இது மிளகு தானா சாப்பிட்டோம்னா உடனே எரியும், காட்டம் வந்துடும். அப்ப அந்த அரிசியோட சேர்த்து மெதுவா சாப்பிடும் போது நமக்கு ரொம்ப 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 அற்புதமா அந்த இருமல் உடனடியா நிற்கும். இது உண்மையும் கூட. தினமும் இது மாதிரி குத்து இருமல் வருதுன்னா சும்மா ஒரு 7 மணிக்கெல்லாம் கொஞ்சோண்டு அரிசி எடுத்துங்க, கொஞ்சோண்டு மிளகு எடுத்துங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமும் செய்யலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யலாம். அந்த மிளகு என்ன பண்ணுங்க, இந்த இவ்வளவு அரிசி ஒரு 10 மிளகு எடுத்துட்டு வாயில நல்லா கொப்பிட்டு மென்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உமிழ் நீரை இறக்க 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 இருமல் நிற்கும், தொண்டை புண்ணும் ஆறும். ஏன்னா இருமல் நுரையீரலினுடைய சளியை, அதாவது இஷ்னோபிளியா அல்லது நுரையீரல் ஏற்படக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான சக்தி படைத்தது மிளகு. அதெல்லாம் மிளகு ரசம் வச்சு குடிக்க சொல்றோம். பூண்டு ரசம், பூண்டுல மிளகு போட்டு மிளகு ரசம் வச்சு குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லதும்பாங்க. அந்த மிளகு ரசம் சளி இருமெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி உள்ளது. இதெல்லாம் ஜென்ரலா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்துகள். புரியுதுங்களா? இப்ப நம்ம என்ன சொன்னோம், அந்த குத்தி இருமலுக்கு கொஞ்சோண்டு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறோம். பச்சரிசி எடுத்துக்க கூடாது, புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறோம். அது நான் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். சார் இதுக்குன்னு ஏதாச்சும் ஒரு அரிசி இருக்கா, இந்த கருங்குருவை அரிசி சொல்றாங்க, வாழை அரிசி சொல்றாங்க, இதெல்லாம் அப்படி கிடையாது. நீங்க அந்த அரிசிக்கெல்லாம் போக வேணாம். வீட்டுல நம்ம சமைக்கிற சாதாரண அரிசியை புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டாலே போதும். அதை எடுத்துட்டு அந்த மிளகை கொஞ்சம் 10 மிளகை வச்சு அப்படியே மென்னு சாப்பிட்டோம்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மென்னு சாப்பிட சாப்பிட அந்த தொண்டையில இருக்கக்கூடிய அந்த ஒரு அலர்ஜி மாறி இருமல் குறைஞ்சி தூக்கமும் நன்றாக வரும்.
இது கண்கூடாக கண்ட உண்மைகளும் கூட. இப்ப மிளகுக்கும் அரிசிக்கும் அவ்வளவு சக்தி உண்டு. புரியுதுங்களா? ரைட், இதெல்லாம் பார்த்துட்டோம்யா. வேற எதுவும் மருந்துகள் இருக்கா? இன்னொரு மருந்து இருக்கு, புனிதமான மருந்து. வெத்தலை எடுத்துக்கோங்க. அந்த வெத்தலைய கொஞ்சோண்டு மடிச்சு வச்சுட்டு அதுல தேன் கொஞ்சம் ஊத்துங்க. தேன்ல ஒரு 4 மிளகு 5 மிளகு போடுங்க. போட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி மென்னு சாப்பிடுங்க. வெத்தலை எதிர்ப்பு சக்தி உள்ளது. வெத்தலையில அவ்வளோ பவர் இருக்கு. நம்ம வெத்தலைய சாதாரணமான ஒரு மூலிகை நினைக்க கூடாது. வெத்தலைக்கு ஆன்மீக சக்திக்கு எவ்வளவு பயன்படுத்துறோமோ அவ்வளவு சக்தி வெத்தலை நம் உடலுக்கும் பயன்படக்கூடிய ஒரு சக்தி மிகுந்தது வெத்தலை. அதனால அந்த காலத்துல எல்லாம் தாம்பூலம் தரிச்சிருக்காங்க. வெத்தலைய வச்சு கால்சியமான சுண்ணாம்பு பின்னாடி தடவி, நம்ம ஜென்ரலா சுண்ணாம்பு சாப்பிட்டோம்னா வெந்து போயிடும். ஆனா அந்த வெத்தலையில கொஞ்சம் சுண்ணாம்பு தடவி அதுக்கு தேவையான அளவு தெக்கம்பாக்குன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க, கொட்டைப்பாக்குன்னு. அந்த பாக்குலாம் அவ்வளவு சக்தி இருக்கு. அந்த கொட்டைப்பாக்கையும் வச்சு இதுல ஒரு இடிச்சு அந்த தாம்பலம் தரிப்பாங்க. அவ்வளவு சக்தி, எதிர்ப்பு சக்தி உடம்புல கொடுக்கும். இப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, பயன்படுத்தணும். சாதாரண விஷயம். உங்க தெக்கம்பாக்கு எங்கேயுமே கிடைக்கலன்னா சாதாரணமா கொஞ்சோண்டு பாக்கு சீவல் வாங்கிக்கோங்க. அது வாங்கிக்கலாம். இதுக்குன்னு ஏஆர்ஆர் பாக்கெல்லாம் வாங்கிடாதீங்க. அதெல்லாம் வேணாம். அது ஸ்வீட் கலந்துருக்கும், கெமிக்கல் கலந்துருப்பாங்க. அது வேணாம். நேச்சுரலா உள்ளது எடுத்துங்க. கொட்டைப்பாக்கு வாங்கிக்கோங்க, சீவல் கொஞ்சமா எடுத்துங்க. இல்லைன்னா நம்ம சாதா பாக்கு இப்படி கட் பண்ணி வச்சுப்பாங்க, அந்த பாக்கு வாங்கிக்கோங்க. இது நல்லது. வச்சுட்டு கொஞ்சோண்டு சுண்ணாம்பு தடவி, கொஞ்சம் வெத்தலை நைட்ல ஒரு 2 வெத்தலை, கொஞ்சோண்டு பாக்கு, கொஞ்சோண்டு சுண்ணாம்பு தடவிட்டு படுத்து சாப்பிட்டு பாருங்களேன். தாம்பலம் தரிச்சு பாருங்களேன். அவ்வளவு சக்தி கிடைக்குங்க. உயிரணுக்கள்ல இருந்து உடம்புல தேவையான எதிர்ப்பு சக்திகள் வரலையும் அந்த வெத்தலையில சுண்ணாம்புல நமக்கு நேச்சுரலா கிடைக்கக்கூடியது. கால்சியம் மூட்டு வலியே வராது. மூட்டு வலி இருக்கவங்களாம் நான் சொன்னதை கூட சாப்பிடலாம், அவ்வளவு சக்தி உள்ளது. இப்ப சாதாரணமான இந்த தாம்பலம் தரிக்கக்கூடிய வெத்தலையிலையும் நான் சொன்னது போல கொஞ்சம் மிளகு கொஞ்சம் தேன் வச்சு நம்ம மென்னு சாப்பிட்டோம்னா அந்த உமிழ்நீர் போகும்போது இந்த டிரான்சிஸ், இந்த தொண்டையினுடைய இது குறமாகும். ஆனால் ரொம்ப பேர் சொல்லுவாங்க இது தொண்டை அடைப்பா நோய், இதனால பின்னாடி கேன்சர் கூட வரும் அப்படிலாம் பயன்படுத்துவாங்க. ஐயோ கட்டி இருக்கு, இதை நீ கவனிக்காம ஆபரேஷன் நாம விட்டா இது பின்னாடி கேன்சரா மரத்து கூட வாய்ப்பு உண்டு. நம்பாதீங்க, கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. இது வரவே வராது. கேன்சருங்கிற அந்த வார்த்தையை மறந்துடுங்க. இதுக்கு அந்த நோய்க்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒன்லி ஒரு அலர்ஜி தான். நான் சொன்னேன்ல, ஒரு பாதுகாவலருக்கு தேவையான ஒரு சக்தி கிடைக்கல, அவ்வளவுதான். அதை நம்ம கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். இது வேற ஒண்ணு கூட கிடையாது. அப்ப அது சரியாயிடும். சரியாகாத பட்சத்துலதான் நான் அந்த மாதிரி ஒரு வழிக்கு நான் போயிருக்கேன், போக சொல்லியிருக்கேன். 3 வருஷம் 4 வருஷம் பாருங்க. ஒரு 12 வயசுக்குள்ளதான் அதிகமா ரொம்ப பேத்துக்கு அந்த டிரான்சிஸ் வரும். ஆனா 21 வயசுக்காரங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. காரணம் நான் சொன்னது போல ஷாம்பு, ஏசி ரூம்லயே இருக்கிறது, அல்லது ஏதாவது இந்த சாக்லேட்டுகள் சாப்பிட்றது, அப்புறம் ஐஸ்ல உடனே வச்சிருந்து வெங்காயம் ஐஸ்ல வச்சிருந்து அதை எடுத்து போட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா அது இன்ஃபெக்ஷன் ஆகதான் செய்யும், அந்த ஓமை ஏற்படுத்ததான் செய்யும். அப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், குணப்படுத்திக்கணும். புரியுதுங்களா? இப்படித்தான் ஒவ்வொன்றையும் நம்மளே உணர்ந்து இந்த மாதிரி மூலிகைகளை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டான்சில்ஸ் சொல்லக்கூடிய தொண்டையில் ஏற்படக்கூடிய ஒரு அலர்ஜியை, ஒவ்வாமையை நாம் ஈஸியாக குணப்படுத்தி விடலாம். இதை விட இன்னொரு மருந்து அற்புதமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லா இடத்துலயுமே நல்லெண்ணெய் கிடைக்கும். அது பொதுவா வயிறு புண்ணு, இந்த தொண்டையில இருக்க புண்ணு, இந்த நாக்குல இருக்க புண்ணு எல்லாத்தையும் ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு சில நோயை கூட குணப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அற்புதமானதுதான். நம்ம எள்ளுல இருந்து எடுக்கக்கூடிய நல்லெண்ணெய், செக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரிஜினலா செக்கு எண்ணெய் கிடைக்கும். அந்த செக்கு எண்ணெய் வாங்கிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன், அதாவது இந்த கையில சொல்ற அளவுக்கு வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நாக்குக்குள்ள வாய்க்குள்ள போட்டுருங்க. உள்ள முழுங்கிடாதீங்க. போட்டு நல்லா பபிள் பண்ணுங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நுரைகள் வரும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா பபிள் பண்ணிட்டு
அது துப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 2 வாட்டி செஞ்சாலே போதும். இந்த தொண்டையும் உள்ள அலர்ஜி மாறும், வாய் புண்ணுகளும் நல்லா குணமாகும், பல்லினுடைய பிரச்சனைகள் தீரும், வயிற்று புண்ணையும் ஆற்றும் அந்த காற்று உள்ள போகும்போது. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு எண்ணெய் குளியல். எப்படி நம்ம தேய்ச்சி குளிக்கிறோமோ அது போல நம்மளுடைய பபிள் பண்ணி அந்த எண்ணெய், ஆனா உள்ள முழுங்கிடக்கூடாது. அந்த எண்ணெய் என்ன பண்றது, எண்ணெய் முழுங்கிடக்கூடாது. அது பல்லு காலையில பல்லு துளக்கிறதுக்கு முன்னாடி செய்யணுமா சார்? இல்ல, நல்லா பல்லு துளைக்கிட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு பபிள் வேலையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டா தேய்ச்சிட்டு அந்த எண்ணெயினுடைய பிசெல்லாம் எடுத்துட்டோம்னா உறுதியா எந்த புண்ணு வாயில வந்தாலோ, எந்த தொண்டையில புண்ணு வந்தாலோ, எந்த விதமான அலர்ஜி வந்தாலோ அந்த எண்ணெய் பபிள்ஸ் பண்ணி துப்புறதுல உடனடியாக உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். ஆனா தொடர்ந்து செய்யணும். ஒரு வாரம் அது தொடர்ந்து பண்ணிட்டே வந்தோம்னா ஒரு சில நோய்கள் கூட அதுல இருந்து குணமாகுதுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கல்லீரல் நோய் கூட குணமாகும், வயிறு ஜீரண மண்டலத்துல குணமாகும் அப்படிங்கறதெல்லாம் கூட இந்த பபுள், இந்த நல்லெண்ணெய் பபுள் பண்றதுல குணமாகுது. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த நல்லெண்ணெய் பபுள் பண்றதுல கருப்பை பிரச்சனை கூட மாறுங்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே உமிழ்நீரோட சேருது இல்ல. இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்படி உமிழ்நீர் கலந்துதான் நம்ம உள்ள போறோம், அந்த மாதிரி நம்ம பபுள் பண்ணும்போது உமிழ்நீரோட அந்த நல்லெண்ணெய் சேருது, உள்ளுக்குள்ள ரத்தத்தினுடைய அணுக்களுக்குள்ள போகும்போது அந்த அயன் இரும்பு சத்து நம்ம உடம்புக்கு சில அளவு கிடைக்குது. இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறோம். சில அளவு கிடைக்கும் போது என்ன ஆகும், அப்ப அந்த கருப்பை பிரச்சனை கூட அந்த பபுள் பண்றதுனால தீரத்துக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப தொண்டை புண்ணாத்தம், வாய்ப்புண்ணாத்தம், வயிற்று புண்ணாத்தம், உடலுக்குள்ள இருக்கக்கூடிய தீய கிருமிகள் எல்லாம் வெளியில வந்துடும். இவ்வளவும் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பபுள் அந்த நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் எடுத்து தொடர்ந்து பண்ணலாம். டெய்லி பண்ணணுமா சார்? டெய்லி வேணாம், ஒரு 3 நாளைக்கு வாரத்துல பண்ணுங்க. அல்லது முடிந்தா அவங்களுக்கு ஏதாவது நோய் தாக்கங்கள் இருந்தா தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணுங்க, 48 நாளைக்கு பண்ணுங்க. எதுக்கு சார் தொடர்ந்து இதெல்லாம் பண்ண சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2 விதத்துல நம்ம யோசனை பண்ணணும். இந்த சித்த மருந்துகள் எல்லாம் குணமாகி மறுபடி அந்த நோய் வரவே வராது. இதுதான் சித்தா ஆயுர்வேதா மருந்துகளினுடைய முக்கியத்துவம். பர்மனண்டா நோயை குணப்படுத்தி விட்டுரும். அதே மாதிரிதான் ஹோமியோ மருந்துகளும். அதனாலதான் கொஞ்சம் லாங் டைம் எடுத்துக்க சொல்றது. இது என்னத்துக்கு 1 மணி நேரம் சாப்பிட்றோம், நம்ம போய் ஒரு மாத்திரை வாங்கி போட்டா உடனே காய்ச்ச விட்டுடும். ஆனா அந்த மாத்திரையில எவ்வளவு பாதிப்பு இருக்குங்கிறதையும் நம்ம உணரணும். திரும்ப அது வரதான் செய்யும், ஆனா இது வராது. பரிபூர்ணமான குணம் கிடைக்கிறதுக்குத்தான் தொடர்ந்து இது போல மூலிகைகளையும், இது போல எண்ணெய் பப்புள், இது போல நம்மளுடைய அந்த உப்பு தண்ணி போட்டு குளிக்கிறதுலையும் நம்ம பயன்படுத்த சொல்ல போறோம். அதுக்குதான் தொடர்ந்து இது செய்ய சொல்றோம். தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது ஒரு சில நாட்கள் ஆனோன்னா தானாக அது குணமாயிடுச்சுன்னா படிக்கலாம், தப்பு கிடையாது. இது திரும்ப தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதெல்லாம் பொதுவா இயற்கையாக நாம் எடுத்துக்கொண்ட கை வைத்தியமான மூலிகை மருந்துகள். ஆனா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நோய்களை உறுதியாக குணப்படுத்துங்கிறது தான் நமக்கு சித்தர்கள் கூறி வச்சுட்டு போன ஒரு அற்புதமான பொக்கிஷம் கூட. அந்த பொக்கிஷத்தை தான் இப்போ உள்ள சித்தர்கள்லாம் பாதுகாத்து வச்சுட்டு இருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. அதுக்குதான் சித்தா கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க, பழமை காலங்கள் மாறக்கூடாதுன்னு ஹோமியோ கல்லூரிகள் ஆரம்பிச்சிருக்காங்க, முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, ஆயுர்வேதா கல்லூரிகள். ஏன்னா இதனால பக்க விளைவுகள் கிடையாது அப்படின்னு. இதை விட இன்னொன்னு, இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த தொண்டை டிரான்சிஸ்க்கு இப்ப நம்ம எல்லாரும் எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்களா, இந்த கொரோனா காலகட்டத்துல கபசூர குடிநீர் அதை கூட எடுத்துக்கலாங்க. இந்த தொண்டைக்கு, இந்த தொண்டை புண்ணுக்கு, இந்த இருமலுக்கு. ஏன்னா அது கபம் கட்டுறதுனாலயோ சளினாலதான் இந்த நோய் வருதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு உடனே சித்த மருத்துவத்துல அந்த அந்த இதை கொடுத்தாங்க, அந்த மூலிகை மருந்தை கொடுத்தாங்க. புரியுதுங்களா? அந்த மூலிகை கூட நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. கபசூர குடிநீர் அது எல்லா கடையிலையும் கிடைக்குது. அதுல 10 மூலிகை கலந்துருக்கும், நம்ம வாங்கி அதை சேர்க்க முடியாது. அவங்களே சேர்த்து அந்த கபசூர குடிநீர் இன்னமும் வச்சிருக்காங்க. அதை எடுத்து ஒரு சுடுதண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா வடிகட்டி கொஞ்சம் இலம் சூடா இருக்கும்போது காலையில ஒரு 1/2 டம்ளர், நைட் 1/2 டம்ளர் குடிச்சிட்டு படுங்களேன்.
உங்களுக்கு எந்த கபம் கட்டும், எந்த இந்த டிரான்ஸ்மிஸ், எந்த தொண்டையில் அலர்ஜி ஆகும், ஒண்ணு கூட வராது. இது ரொம்ப 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 கைகண்ட மருந்து. இதுதான் எல்லாத்தையும் குணப்படுத்திய மருந்து வேற இந்த கபசூர குடிநீர். எல்லாம் கிராமத்துல இருந்து நகரத்துல இருந்து எல்லாம் கொதிக்க வச்சு, அடியேன் கூட அதை கொடுத்துருக்கேன் அந்த காலகட்டத்துல. பல கிராமங்களுக்கு கொண்டுட்டு போய் நிறைய அங்குள்ள வார்டு நம்பர் எல்லாம் சொல்லி கொதிக்க வச்சு, இங்க இருந்து ஈசந்திர கப் வாங்கிட்டு போய் அதை ஊத்தி குடிக்க வச்சிருக்கோம். ரொம்ப அற்புதமா அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்ப அதுல இருந்தெல்லாம் நோய் தாக்கத்துல இருந்து விடுபட்டு இருக்காங்க. அப்ப மூலிகையினுடைய மகத்துவம் எங்கெங்க எப்படி எல்லாம் நம்ம பயன்படுத்திருக்கோம் பார்த்தீங்களா? இப்படித்தான் ஒவ்வொரு மூலிகைகளையும் நாம் பயன்படுத்தி அதனுடைய உண்மையை உணரும் போது மூலிகையினுடைய தெய்வீக சக்தியை நாம் உணர முடியும். புரியுதுங்களா? மூலிகையினுடைய தெய்வீக சக்தியை நாம் உணர முடியும். இப்படித்தான் ஒவ்வொரு மூலிகையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப எல்லா காலத்திலையும் இந்த முடிவுல ஒரு சின்னதா ஒரு டிப்ஸ் எடுத்துக்குவோம். இப்ப காலத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடியது போன வகுப்புலையும் சொல்லியிருக்கேன், இந்த வகுப்புலையும் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு இந்த வெயில் காலத்துல அதாவது அம்மை நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த அம்மை நோய் வந்துச்சுன்னா இதுல எந்த ஒரு மருந்துகளையும் குணப்படுத்த முடியாது. உடனே என்ன பண்ணுவாங்க, சுகாதார நிலையத்துல அம்மை நோய் வந்தா எங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அதுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்க செய்வாங்க. நீங்க எதுவுமே செய்யாதீங்க. அவங்கள ஒரு வாரம் ஓய்வு எடுக்க சொல்லுங்க. அவங்கள சுத்திலும் வேப்பிலை போட்டுருங்க. வேப்பிலைய அதாவது கிருமி நாசினிய வேப்பிலைய போட்டுருங்க. அவங்களுக்கு வேப்பிலைய கொஞ்சம் நல்லா அரைச்சி அந்த மேல எங்கெங்க அந்த அம்மையினுடைய தாக்கம் இருக்கோ அங்கெல்லாம் லைட்டா தடை விடுங்க. வீட்டுக்குள்ள யாரையும் உள்ள விடாதீங்க. நீங்க வீட்டுக்குள்ள வெளியே போயிட்டு வந்தா கூட கால் கையெல்லாம் முகத்தெல்லாம் அலம்பிட்டு வீட்டுக்கு வாங்க. ஏன்னா அந்த கிருமி தாக்கும் மறுபடியும் அவங்கள. அதனால கால் கைகள்லாம் அலம்பிட்டு வீட்டுக்கு வாங்க. ஏன்னா இப்ப வெப்ப காலங்கள்ல இந்த அம்மை நோய் வர்றதுக்கு ஒரு 60% வாய்ப்புகள் இருக்கு. இந்த அம்மை நோயை குணப்படுத்தணும்னா அவங்களுடைய சுகாதாரமும் நான் சொன்ன அந்த கிருமி நாசினியான வேப்பிலையும் தான் அவங்கள குணப்படுத்த முடியும். இது கண்கண்ட மருந்து, பல புராணங்களிலிருந்து உண்மையை உணர்ந்த மருந்து. அதனாலதான் நம்ம இந்த வீட்டுல அம்மா பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆய் வாத்திருக்கு, அம்மா பட்டிருக்கு, யாரும் உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு தொற்று நோய் கூட. இது அவங்கள ஐயோ நம்ம வெளியில அனுப்பலாம் அப்படின்னா அனுப்பக்கூடாது. முடியாத காலகட்டங்களில் அவர்களுக்கு ஒரு துணியை மேலே போர்த்தி கொண்டு அவர் கைகளில் வேப்பலை இருந்த பக்கம் வச்சுட்டு கூட ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா முடியாத பட்சத்தில் எழுத போகணும்னா அது பாதுகாப்போடு போயிட்டு எழுதிட்டு வரலாம். இதுதான் அம்மை நோயினுடைய முக்கியத்துவம். அம்மை நோய்க்கு மருந்துகள் இருக்கானா வேப்பிலை மட்டும்தான். அந்த அம்மை நோய்க்கு வேப்பிலையோடு கொஞ்சோண்டு மிளகு சேர்த்து கொஞ்சம் தேன் கலந்து காட்டம் இல்லாம காலையில ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் கூட கொடுத்தோம்னா அந்த அம்மை நோயை குணப்படுத்த முடியும். வேப்பிலை கொஞ்சோண்டு வெள்ளை மிளகு எடுத்துக்கலாம், இல்லை மால் மிளகு எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 4 மிளகு, ரொம்ப எடுத்துக்கூடாது. அதை என்ன பண்ணு, வேப்பிலை கொழுந்தோட வச்சு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா அரைச்சி, அது தேன்ல கொஞ்சம் கலந்து கசப்பு இல்லாம உள்ள கொடுத்துட்டோன்னா அது கிருமி நாசி உள்ள பாக்டீரியா இன்ஃபெக்ஷனுக்கு ஒன்றும் பண்ணாது. புண்ணை அதாவது மேல் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை, அந்த கொப்பளங்களை குறைக்கக்கூடிய குளிர்ச்சியை ஏற்படுத்தும். கண்டிப்பா அவங்கள ஒரு பெட்ல தான் படுக்க போடணும், பாயில எல்லாம் படுக்க போடக்கூடாது. அம்மை என்ன பண்ணும், அப்படியே நசி கொப்பளம் ஆயிடும். அதனால அவங்கள என்ன பண்ணணும், ஒரு பெட் அதாவது ஒரு சாதாரண கதர் துணியில தான் அவங்கள படுக்க வைக்கணும். இதெல்லாம் உண்மையை கூட. கதர் துணியில தான் அவங்கள படுக்க வச்சு பாதுகாப்பாக இருந்தோம்னா அது யாரையும் எந்த விதத்திலையும் தாக்காது. இந்த ஒரு வாரத்துக்கு அந்த அம்மையினுடைய தாக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வெயில்ல அந்த தலையெடுத்து அதாவது அந்த வேப்பிலையுடைய தலையை போட்டு வெயில்ல வச்சு இளம் சூடா இருக்கும்போது அவங்களை ஸ்நானம் பண்ணி விட்டோம்னா அந்த அம்மை நோயிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். ஒரு 3 முறை அந்த ஸ்நானம், அதாவது வெயில்ல தான் வைக்கணும், அடுப்புல வச்சு தண்ணியை சுட வைக்கக்கூடாது. வெயில்ல வைக்கணும். வெயில்ல வச்சு அம்மா பத்தினி தலை அதாவது வேப்பிலை நல்லவளை போடணும். அந்த போட்டுட்டு அந்த தண்ணி மேல ஒரு டவல் போட்டு கட்டிடணும். ஏன்னா மேல ஏதாவது கிருமிகள் ஏதாவது உள்ள விழுந்துடாம மேல இது மாதிரி வெள்ளை துணியை போட்டு கட்டிட்டோம்னா அந்த வெப்பம் அந்த தண்ணியில சூடிடும். அதனால் அந்த வேப்பிலையினுடைய சக்தி உள்ள கிடைச்சிடும். அந்த தண்ணியில சாயந்தர நேரத்துல அவங்கள அதாவது 12 மணி 11 மணியை போல ஸ்நானம் பண்ணி விட்டீங்கன்னா
ஒரு 3 வாட்டி உங்களை ஸ்நானம் பண்ணிட்டா அந்த அம்மை நோய் தானாக ஓடிவிடும். இப்போ உள்ள காலகட்டத்திற்கு தேவையான ஒரு பகிர்ந்தாய்வு தான் இது. அதுதான் நான் இப்ப உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். புரியுதுங்களா? ஏன்னா ரொம்ப பேர் பயப்படுறாங்க, அம்மை நோய் வந்தா உயிருக்கு ஆபத்து வந்துடும், உடனே மெடிக்கல் கொண்டு போய் சேர்க்கலாமா, அல்ல இதுக்கு என்ன மருந்து, இதுக்கு பயமா இருக்கே அப்படிங்கறதெல்லாம் வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? அவங்களுக்கு நான் சொன்னது போல கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சோண்டு தேன், அதை வச்சு நல்லா அரைச்சி அவங்களுக்கு தேன்ல கலந்து கொடுத்துட்டோம்னா அந்த கிருமி நாசினி உள்ள போயிடும். அவங்களுக்கு அந்த புண்கள்லாம் சீக்கிரமா ஆறிடும். வேப்பிலையை மட்டும் அரைச்சி போடுங்க. ரொம்ப எங்களுக்கு எரியுதுங்க, அந்த புண்ணு வலி எரிச்சல் தாங்கலைன்னா வேப்பிலையோட கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் சேர்த்துக்குங்க, தப்பு கிடையாது. விளக்கெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி தடவுனீங்கன்னா அந்த எரிச்சல் கொஞ்சம் நின்றுக்கும். ஏன்னா வெயில் நேரத்துல கண்டிப்பா எரிச்சல் இருக்கும். நீங்க அந்த வேப்பிலையில கூட விசிறி விட்டீங்கன்னா அல்லது விசிறியில விசிறி விட்டா அந்த எரிச்சல் நின்றுக்கும். தயவு செய்து அதிகமாக மருந்துகள் அதற்கு பயன்படுத்த வேண்டாம், இருக்க அதிகமாயிடும். ஏன்னா இது ஒரு வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு சாதாரணமான அம்மை நோய் தான். ஆனா அதுக்கு சுகாதாரமும் பாதுகாப்பும் நம்ம கிட்ட இருந்து அது ஓடிவிடும். இருந்தால் இருக்கணும், சுகாதாரம் வேணும், பாதுகாப்பு வேணும். இருந்தால் நம்ம கிட்ட இருந்து அந்த நோய் தானாக விலகிவிடும். இப்படித்தான் நம்ம அம்மை நோயை குணப்படுத்த வேண்டும். இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு மூலிகைகளையும் நம்ம பயன்படுத்தி, இந்த மூலிகையினுடைய மகத்துவத்தை எல்லாம் நம்ம பயன்படுத்தி வாழ்வில என்றென்றும் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும். நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் எந்த நிலையிலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் கடந்து செல்ல முடியும். நம் உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்தையும் கடந்து செல்ல முடியாது. ஆதலால் நம்மளுடைய ஆரோக்கியம் ஓரளவுக்கு நம்மளே எடுத்துக்கொண்டோம் என்றால் உறவுகளும் பாதிக்கப்படுவார்கள், நட்புகளும் பாதிக்கப்படும், பொருளாதாரமும் தேவைப்படும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? 3 வழியில் நாம் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். காலையில் எழுந்திருந்து தியான பயிற்சிகள் அதிகமாக எடுத்துக்கொண்டு நடைப்பயிற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2வது, தேவையான அளவு நீர்கள், அதாவது நீர் அதிகமாக சாப்பிட வேண்டும், தேவையான அளவு. அதே போல உணவுகள் முறைப்படி சாப்பிட வேண்டும். பசி இல்லைன்னா உணவு எடுத்துக்கொள்ள கூடாது. அப்ப பசியறிந்து உணவு எடுத்துக்கொண்டோம் என்றால் நோய் வராது. அதே போல் தேவைப்படுகிற அளவுக்கு மட்டும் உணவை எடுத்துக்கொண்டோம் என்றாலே போதும். இன்னைக்கு எனக்கு நல்ல ருசியா இருக்குன்னு தேவை அதிகமா எடுத்துட்டேன்னா அது ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை, ஆரோக்கியமும் பாதிக்கப்படும், ஃபுட் ஆகும். அப்ப இத்தனை மாதிரி ரொம்ப எளிமையான முறையில, ரொம்ப ரொம்ப எளிமையானது. காலைல கொஞ்ச நேரம் தியானம் எடுக்கிறோம், நடைப்பயிற்சி எடுக்கிறோம். நடைப்பயிற்சினா ரொம்ப அற்புதமான பயிற்சி. வீட்டிலேயே நடைப்பயிற்சி எடுத்துக்கலாம். 8 போட்டு நடக்கலாம். வீட்டுக்குள்ளாரே ஒரு 8 மாதிரி போட்டு அதுலயே நடந்து போலாம். ஒரு 10-15 நிமிஷம் நடக்கலாம். அப்புறம் உணவு, தண்ணீர், இது மட்டும் நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தாலே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்ங்கிறத உணர்ந்துட்டு நீடூடி வாழ முடியும். வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிகள், நமஸ்காரங்கள், நமஸ்காரங்கள், நமஸ்காரங்கள்.